விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. காஞ்சனா 4 திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது செப்டம்பர் மாதமே 2023 செப்டம்பர் மாதமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க காஞ்சனா 4வது பாகம் வந்து உருவாக போகிறதுன்னு. ஆனால் வந்து படத்துக்கான ஷூட்டிங் வந்து 2024லும் ஸ்டார்ட் பண்ணல, 2025 ஆரம்பித்து விட்டது. இனிமேல் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வந்து ஷூட்டிங்கான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே வந்து முடிந்துவிட்டு படத்துக்கான ஆர்டிஸ்ட் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து பூஜா ஹெக்டே அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் கமிட் ஆகிவிட்டார்கள். இதைத் தொடர்ந்து வந்து தமன்னா அவர்கள் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோட பூஜை வந்து ஜனவரி இறுதியில் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. படத்தை வந்து அஃபிஷியலாக வந்து பிப்ரவரி அப்படி இல்லைன்னா ஏப்ரல் மாதம் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பிளான்லையும் வந்து இருக்காங்க. ஸோ ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னோட ஓன் கம்பெனியில் தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து 8லிருந்து 9 மாதம் நடக்க போகிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் பண்டிகை கோடை விடுமுறை முன்னிட்டு காஞ்சனா 4வது பாகத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காஞ்சனா 4 திரைப்படத்துக்கு இப்போ இருந்தே எதிர்பார்ப்பு பல மடங்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ காஞ்சனா 4 திரைப்படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.